வணக்கம் நண்பா, இது வைட்டன்ஷன்னா உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போனா டிமாண்டி காலனி இந்த படத்தோட ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் மிஸ் பண்ணாம ட்ரைலருக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டிமாண்டி காலனிக்குள்ள போயிட்டு அவருடைய ஃப்ரெண்டு வந்து எடுக்கக்கூடாத அந்த பதக்கத்தை வந்து தூக்கிட்டு வந்துறாப்புல. அதுக்கப்புறம் தான் அவங்கள சுத்தி நடக்கும் பிரச்சனைகள் பயங்கரமாவே இருக்கும். கடைசியில தான் தெரிய வரும், அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு இறந்துட்டாரு, இங்க வந்திருக்கிறது வேற ஒண்ணு ஆவின்றது. அதுக்கப்புறம் என்ன, லாஸ்ட்ல நம்ம அருள்நிதி அவர்களும் காலி. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து முடிஞ்சதா காட்டியிருப்பாங்க. சோ இப்ப அதுல இருந்து தான் இந்த படமே ஆரம்பிக்குது. நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக உதவி கேட்டு ஒருத்தர்கிட்ட வந்து போராடுவார். சோ அதுக்கப்புறம் தான் தான் செத்ததே அவருக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம அருள்நிதி அவர்களுடைய ஆத்மா வந்து மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எங்க போச்சு என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியல. ஆனா அதுக்கப்புறமா நம்ம பிரியபவானி சங்கர் அவர்களை சுத்தி ஒரு மர்மமான விஷயம் நடக்குதுங்க. அதாவது அவங்க ஒரு ஹோட்டல்ல இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்பூனு, அதாவது ஃபோக்ஸ் ஸ்பூனு எல்லாமே வந்து மழையா வந்து கீழே கொட்டுது. சோ அவங்களை சுத்தி ஒரு மர்மமான விஷயத்த நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அருண் பாண்டியன் அவர்கள்கிட்ட வந்து போய் சொல்றாங்க நம்ம பிரியபவானி சங்கர் அவர்கள். நம்ம அருண் பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நம்ம அருள்நிதி அவர்களை வர வச்சாதான் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும்னு வந்து சொல்றாரு. சோ அதுக்காக அவரை புதைச்ச இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நைட்ல சில விஷயங்கள் செஞ்சு அவரோட ஆத்மா வர வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவருடைய ஆத்மா வரல. நம்ம இவ்வளவு கூப்பிட்டா அவருடைய ஆத்மா வரலன்னா வர முடியாத இடத்துல எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியபவானி சங்கர் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடம் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கு. தூரத்துல ஒரு ஒளி வீசுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல ஆத்மாக்கள் இருக்குங்க. அதாவது நம்ம பிரியபவானி சங்கர் அவர்களை வந்து அந்த இடத்துக்கு போன உடனே அப்படி லைட்டா பின்னாடி போவாப்ல. அப்ப லைட்டா ஏதோ கால் படுதுன்னு சொல்லி பயத்தோட திரும்பி பார்ப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் தெரியும், அந்த பேயால சாவடிச்சு எல்லாருமே இங்கதான் வந்து தினம் தூக்குல வந்து தொங்கிட்டு இருக்காங்கன்னு. பேய் வந்து ஒருத்தனை சாவச்சுன்னா அப்ப அவன் பேயா இருப்பானே, அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. சோ அந்த கேள்விக்கான பதிலா அந்த பேயானவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்கன்றது தெரிய வருது. சோ நம்ம பிரியபவானி சங்கர் அவர்கள் இந்த இடத்துல வந்து நம்ம அருள்நிதி அவர்களே ஆத்மா வெளியே கொண்டு வர ட்ரை பண்றாங்க. சோ அதுல வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையான்றதை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அருள்நிதி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து கை ஜோசியம் பார்த்திருப்பாருல, அவரு வந்து தூக்கு போட்டு செத்துறாருங்க. சோ இவர் எதுக்காக செத்தாரு, இவர் யாரு கொண்டது, கைரேகையை பார்த்துருவாப்புல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அவரு கைரேகையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, எதெல்லாம் நடந்திருக்குன்றது. சோ அதனால வந்து அந்த ஆத்மா இவரையும் போட்டு தள்ளிருச்சு. இதே நம்ம பிரியபவானி சங்கர் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பல தற்கொலைகள் நடந்துட்டு இருக்கனால பிரியபவானி சங்கர் அவர்கள் இதுக்கான முடிவை தேடியதுக்காக நம்ம அருண் பாண்டியர் அவர்கிட்டே மறுபடியும் போறாங்க. ஸோ நம்ம அருண் பாண்டியர் அவர்கள் இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, சில முனிவர்களை கூப்பிட்டு வந்து அந்த டாலரை வச்சு என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டாலர் வச்சு ஒரு யாகம் மாட்டம் பண்றா. அப்படி அந்த பேயை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புத்தர் வந்து நம்ம பிரியபவானி சங்கர் அவர்கள் ஹோட்டல்லையே அதை வச்சு டெஸ்ட் பண்றாங்க. அது வந்து சும்மா தீப்பிடிச்சு எரியுது. அப்பதான் அவங்களுக்கே தெரிய வருது, இங்க இருக்குது சாதாரண பேயில கொலவெறி பிடிச்ச பயங்கரமான பேயின்றது. அந்த இடத்தே தும்சம் பண்ணது மட்டும் இல்லாம அந்த முனிவரையும் தூக்கி ஸ்வேன்ல அடிச்சு அவரையும் காலி பண்ணிட்டாப்ல. இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ், அதாவது செட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஒரு புக்கை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ அப்பதான் அந்த ரொமான்டிக்குள்ள நடந்த விஷயங்கள் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். சோ அதுல இருந்த மர்மத்தையும் தீர்த்து வைக்க அந்த புக்கால முடியும் நினைக்கிறேன். சோ அதை வந்து அவங்க செக் பண்ணும் போது சரியான பலத்த காத்து வீசுறது, அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருது, அந்த ஆத்மா வந்து செம்ம காண்டாயிருதுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஸ்பெஷலா வர காட்டுறாங்க. சரி இவ்வளவு சொன்னி இந்த படத்துல கதாநாயகர் அருள்நிதி அவர்கள் வர மாட்டாரா அப்படின்னு வந்து கேட்பீங்க. கண்டிப்பா வராருங்க. அதுவும் சாதாரண ஆத்மாவா இல்ல, ஒரு மனுஷனாவே வராரு. ஆத்மாவான நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து ஒரு இடத்துல மாட்டினாருன்னாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அருள்நிதி அவர்களுக்கு கழுத்துல வந்து பிளஸ் சிம்பிள் போட்டு அது ஓட்ட போட்டு அதுல இருந்து ரத்தம் எடுத்து அதெல்லாம் பாக்குறது செம்ம கொடூரங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து மாட்டிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம அருள்நிதி அவர்கள் மாதிரியே இருக்க இன்னொருத்தர வந்து காட்டியிருக்காங்க. சோ இவரு பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் மேன் மாதிரி காட்டியிருக்காங்க. சோ இவரு வந்து ஏலத்துல அந்த டாலரை எடுத்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏலம் கேட்கற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா தான் எனக்கு தோணுது. சோ அதுல நம்ம அருள்நிதி அவர்கள் வந்து இந்த டாலர் வந்து ஏலத்துல வின் பண்ணி எடுத்திருக்கலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நடந்து அவங்க சொத்துலயே பல கொலார்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம பிரியபவானி சங்கர் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது, மாமா இவங்க வந்து நம்ம சொத்தை ஆட்டிய போட பாக்குறாங்க மாமா, உஷாரா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம அருள்நிதி அவர்கள் சொல்றாங்க. சோ சொத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இதுலயே தெரிய வருது. நம்ம அருள்நிதி அவர்கள் யாரையும் நம்புறதாவும் இல்லை, சொத்துல பிரச்சனை இருக்குனால கண்டிப்பா யாரையும் டெஃபினட்டா நம்ப போறதும் இல்லை. சோ அதுக்கப்புறம் நடக்கிற சில பிரச்சனைகள் நம்ம அருள்நிதி அவர்கள் வேற வழியே இல்லாம நம்ம
அருண் பன்னீர் அவர்கிட்டயே வந்துடுறாரு. ஆனா நம்ம அருண் பன்னீர் அவர்களே வந்து தூக்கி மேல நிக்க வச்சது தான் அந்த ஆத்மா. அதுக்கப்புறம் நம்ம அருண்நிதி அவர்கள் வந்து டிமாண்டி காலனிக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிறாருங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து சிக்கிறாருன்னா பாத்துக்கோங்க மாமாவோட. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா இவரை எந்த மாதிரிலாம் வச்சு செய்யுது அப்படின்றத சும்மா அம்மா காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபும் கண்டிப்பா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த படத்தோட ட்ரைலர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ரிவ்யூ பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதான் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பார்த்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.